அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் மேச ராசிக்கு என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னே மேச ராசிக்கு எங்கெங்கெல்லாம் கிரக நிலைகள் இருக்குது இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துலையே ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறாரு. குருவோடு சேர்ந்து அமர்ந்ததுனால இங்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் செவ்வாய் பகவான் இங்கே அமர்ந்திருக்கிறாரு. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. அவர் ஆகஸ்ட் 16க்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா அங்கே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. அதே போல் சுக்கிரன் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு 6வது வீட்டுக்கு போயிடுவார். அங்கே கேது பகவான் இருக்கார். 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார். 11ல் சனி பகவான் இருக்கிறாரு. 12ல் ராகு பகவான் இருக்கிறாரு. இது இந்த மாத கிரக நிலைகளின் அமர்வு அப்படின்னு சொல்லலாம். மேசராசிக்கு இந்த மாதம் தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. வேலை ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ 5ஆம் இடத்துல அமர்ந்து அவங்க பார்க்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ நல்ல லாபத்தை கொடுக்குமா அப்படின்னா சனி பகவான் பாதகஸ்தானத்தில் உட்காந்து இருக்கிறனால கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும். பெரிய அளவில் லாபம் வந்தால் கூட அந்த லாபத்தை சரிவர பயன்படுத்த முடியாத சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் நல்ல நிலையில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஏன்னா புதன் நல்ல நிலையில் தான் இருக்கார். 5ஆம் இடம் வளர்ச்சி ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அவர் 6ஆம் வீட்டு அதிபதியாக 5ஆம் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் வேலை சார்ந்த இடங்கள்லையும் வேலை ஆட்கள் சார்ந்த இடத்துலையும் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வேலையாட்கள் மேலே கோவப்படுறது இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் அன்பாக சொல்லி அவங்கக்கிட்ட வேலையை வாங்கிக்கிறதும் கனிவாக நடந்துக்கிறதும் இந்த மாதம் முழுக்கவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த லாபத்தை கிடைக்கக்கூடிய சூழலை நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கும். அதே போல் வேலை செய்பவர்கள் வேலை செய்யும் இடங்களையும் நிறுவனங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வேலை 2ல் இருக்கிறவங்களையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க. ஆகஸ்ட் 25 வரலும் இங்கே இருப்பார். வரது ஆடி மாதம் தானே, எப்படி இதில் செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 16ஓட ஆடி மாதம் முடிஞ்சிடும். அப்போ சூரியனும் சுகஸ்தானத்திலிருந்து 5ஆம் வீடான விருப்பம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ளே வரதுனால சுக்கிரனோட இங்கே இணைவார். சுக்கிரன் 25ஆம் தேதி வரலுமே இங்கே தான் இருப்பார். அப்போ இது ஒரு நல்ல விஷயம். முன்னாடியே கல்யாண விஷயங்களை பேசி முடிவெடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே குரு மங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் அமர்ந்திருக்கிறனால கண்டிப்பாக ஒரு மங்களகரமான காரியம் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் திருமண விஷயத்துக்கு முடிவெடுங்க, முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பலனை தரக்கூடிய மாதமாக இது அமையும். மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடமும் நல்லா இருக்குது. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது அம்சமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது 5ஆம் வீட்டில் சேர்ந்துருக்கிறனால விருப்பம் போல் படிப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி விரும்பி படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான படிப்புகள் உங்களுக்கு அமையும். படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, படிக்கிறது தன்னுடைய மனசில் நல்லா நின்று அதன் மூலமாக நல்ல மார்க்கையும் நல்ல வெற்றியும் நல்ல அறிவையும் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா வித்தைக்காரன் நல்ல இடத்துல தான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் நல்ல ஒரு சிறப்பான மாதமாகவே படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக அமையும். அடுத்ததாக இல்லத்தரசிகள், குடும்பம், பெண்கள் இவங்களுக்கு பார்த்துடலாம். குடும்பம்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துலேயே தனக்காரகனோட சேர்ந்து ராசிநாதன் அமர்ந்திருக்கிறதுனால குடும்ப நிலைகள் இந்த மாதம் நல்லா தான் இருக்கும். குடும்பத்திற்கான தன வரவுகளுமே இந்த மாதம் நல்ல நிலையிலேயே இருக்கும். பெரிய கெடுபலன் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கும் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது நல்ல பொருள், அதாவது குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர அலங்கார பொருட்கள் வாங்கிறது, தேவையான பொருட்களை வாங்கி வீட்டை அலங்கரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். மங்களகரமான பொருள் வாங்கக்கூடிய விஷயமும் இங்கே நல்ல முறையில் நடக்கும். திருமணமாகாத பெண்களுக்குமே இந்த மாதம் முழுக்கவே சிறப்பாக இருக்குது. திருமணத்திற்காக காத்திருக்கிற பெண்களுக்கு கணவர் அமையக்கூடிய சூழல், வரன் அமையக்கூடிய சூழலை கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படுத்தும். பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்கிறது. மேசராசிக்காரங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குருவோடு சேர்ந்து செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால ஈஸ்வரனோட இருக்கிற முருகன் கோவில் எங்கேயாவது இருந்ததுன்னா வழிபடுங்க. அது சிறப்பான முன்னேற்றத்தை தரும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.